ஹாய் ஹலோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தி ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அதுவும் முருங்கைக்கீரையை வச்சு எவ்வளோ சிம்பிளாக இந்த ரெசிபி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அயன் கண்டென்ட் நிறைஞ்சது, ரொம்ப சத்து உள்ளது. இதை எப்படி சூப்பராக செய்யலாம், டேஸ்டியாக செய்யலாம் சிம்பிளாக அப்படின்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை முதல்ல க்ளீன் பண்ணி நம்ம வச்சுக்கணும். ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை க்ளீன் பண்ண தெரியாதவங்க முந்தின நாளே முருங்கைக்கீரையை நல்ல கீரையாக உடச்சி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா அதுவாக உதிர்ந்துடும். அதில் உள்ள குச்சிலாம் ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கீரை கிடச்சிரும். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் வேணுங்கிற அளவு சேர்த்துட்டு கடுகு, பெருங்காயத்தூள், ஜீரா, அதுக்கப்புறம் வரமிளகா தான் போடணும். வரமிளகா போட்டால் தான் இந்த ரெசிபி நல்லா சூப்பரான மணமும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஆனியன் பொடியாக நல்லா நறுக்கி இது கூட சேர்த்து இது நல்லா பொன்னிறமாகிற வரலையும் நம்ம வறுக்கணும். இது வறுந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு இது கூடயே நம்ம சேர்க்க போகிறோம். தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை சும்மா கலந்து விட்டால் போதும். நம்ம உப்பு சேர்த்துக்கோம்ல, அது மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் இதை கலக்கிறோம். இந்த ரெசிபி நிறைய மெத்தடில் செய்யலாம். இது ஒரு சிம்பிளான மெத்தடு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்த நிலக்கடலையை இதேமாரி கொஞ்சம் கொரன்னு இருக்கிற மாதிரி இடிக்கிற கல்லில் போட்டு இடித்து இதேமாரி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சும்மா கொதித்து வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணும், ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா கொதித்து வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இது எவ்வளோ கீரை சேர்த்தாலும் நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப அளவு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதனால் நிறைய கீரை எடுத்து செய்யும்போது கொஞ்சமாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நிறைய கீரை எடுத்து செய்யுங்க. இந்த வறுத்த நிலக்கடலை போட்டு செய்யும்போது இந்த ரெசிபி ரொம்ப அருமையாக மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை ரொம்ப நேரம் போட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணும், வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு 1 மினிட் வரலையும் பரட்டி விடுங்க போதும். இது கூட இனி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. உப்பு மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தூள் உப்பு இருந்ததுன்னா அது மேலே லைட்டாக தேவையான அளவு மட்டும் தூவி விட்டுக்குங்க. இதுவே நிலக்கடலைக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்தா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ப்ராப்ளம் உள்ளவங்கெல்லாம். அதனால் நிலக்கடலை சேர்க்கும்போது எல்லாருமே சாப்பிட்லாம், எந்த பிரச்சனை உள்ளவங்களும் சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாதியாக இருக்கும். அதனால் நிலக்கடலை சேர்த்து செய்யுங்க. எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அருமையாக இருக்கும் அந்த நிலக்கடலையோட இந்த கீரையை வச்சு சாப்பிடும்போது. இதேமாரி முருங்கைக்கீரை ரெசிபி, ஹெல்த்தி ரெசிபி நிறைய நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்கிறதுன்னு நான் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலை போய் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோட லாஸ்ட்டில் என்னோடய வீடியோ அப்லோட் ஆகும். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.